ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம திணை அரிசியில் அதிரசம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த அளவில் இதே முறையில் செய்யும்போது அதிரசம் உதிராமல் நல்லா உள்ள சாஃப்டாகவும் வெளியில் மொறுமொறுப்பாகவும் வரும். நான் இன்றைக்கி 1/2 கிலோ அளவு திணை அரிசி எடுத்திருக்கேன். இந்த திணை அரிசியோட நம்ம பச்சரிசி சேர்த்து செய்ய போகிறோம். அதுக்கு 1/2 கப் அளவு பச்சரிசி, இது கிராம் கணக்கில் பார்த்திங்கன்னா 125 கிராம் பச்சரிசி சேர்த்துக்கலாம். இது எல்லாமே நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நல்ல தண்ணி ஊற்றி ஒரு 3 மணி நேரத்துக்கு இதை நம்ம அப்படியே ஊற வச்சிடலாம். இப்போ 3 மணி நேரம் ஆகிட்டதுக்கப்புறமா ஒரு சல்லடையில் அரிசியை இந்த மாதிரி தண்ணி வடிகிறதுக்காக ஒரு 10 நிமிஷம் அப்படியே வச்சிடலாம். 10 நிமிஷம் ஆகிடுச்சு. தண்ணியில் வடிஞ்சதுக்கப்புறமா இந்த அரிசியை ஒரு வெள்ளை துணியில் சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா பரப்பி விட்டுடலாம். எப்போவுமே அதிரசத்துக்கு நம்ம நிழல் உணத்தில் தான் உணர்த்தணும். ஃபேன் எதுவும் போடாமல் வீட்டிலையே நம்ம உணர்த்திக்கலாம். இது ஒரு 20 நிமிஷம் நல்லா காயட்டும். 20 நிமிஷம் ஆயிடுச்சு. அரிசி ஒரு பிடி எடுத்துகிட்டு இப்படி விடும்போது கையில் நிறைய அரிசி ஒட்டணும், கூடவே லேசாக ஈரப்பதமும் இருக்கணும். இந்த பதத்தில் நம்ம அரிசியை அரைச்சோம்னா தான் அதிரசம் உதிராமல் நல்லா வரும். இந்த அரிசியை மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம். இந்த அரைச்ச மாவை சின்ன கண் உள்ள சல்லடையில் நல்லா சளிச்சிக்கலாம். இந்த மாதிரி சலிக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக குருணை வரும். இது எல்லாமும் சேர்த்து நல்லா அரைச்சதுக்கப்புறமா அதையும் நம்ம நல்லா சளிச்சிக்கலாம். இப்போ மாவு ஃபுல்லாகவே சளிச்சாச்சு. இப்போ இந்த அளவுக்கு குருணை இருக்குது. இதை நம்ம இதில் யூஸ் பண்ண தேவையில்லை. இதை எடுத்து வச்சிடலாம். இப்போ மாவு காயாமல் இருக்கிறதுக்காக மேலே ஒரு துணி போட்டு மூடி வச்சிடலாம். இந்த அளவுக்கு 1/2 கிலோ பாகு வெல்லம் எடுத்திருக்கேன். நம்ம திணை அரிசி 1/2 கிலோவும் பச்சரிசி 125 கிராமும் எடுத்துருக்கிறதால 1/2 கிலோ வெல்லம் கரெக்டாக இருக்கும். இதை நல்லா இந்த மாதிரி பொடியை நறுக்கிட்டு ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் 150 ml அளவுள்ள டம்ளரில் 1 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். இப்போ இந்த வெல்லம் ஃபுல்லாக நல்லா கரையணும். அது வரைக்கும் இதை கொதிக்க விட்டுடலாம். இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு வெல்லம்லாம் நல்லா கரைஞ்சி வந்துருச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நம்ம எந்த பாத்திரத்தில் பாகு காய்ச்ச போகிறோமோ அதில் இந்த வெல்லத்தை வடிகட்டிக்கலாம். நீங்கள் குறைஞ்ச அளவில் செய்கிறதா இருந்தால் 1 கப் அரிசிக்கு 3/4 கப் வெல்லம் எடுத்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு திரும்பவும் இந்த பாகு நல்லா கொதிக்க விடலாம். பாகு பார்த்திங்கன்னா நல்லா நுரைச்சி கெட்டியாகி வரணும். அது வரைக்கும் இதை நல்லா கொதிக்க விடலாம். இப்போ பார்த்திங்கன்னா பாகு நல்லா நுரைச்சி வந்திருக்கு. அதே மாதிரி திக்காகவும் ஆகிருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம தீயை குறைச்சி வச்சுட்டு பாகு செக் பண்ணிக்கலாம். ஒரு கப்பில் கொஞ்சமாக தண்ணி எடுத்துகிட்டு அதில் பாகு கொஞ்சமாக சேர்த்துடலாம். பாகு ஊற்றும்போது கரையக்கூடாது, அப்படியே இருக்கணும். இப்போ 2 செகண்ட் கழிச்சதுக்கப்புறமா பாகு இந்த மாதிரி ஒன்று சேர்த்து கிள்ளி எடுக்கும்போது உங்களுக்கு பாகு ஈஸியாக எடுக்க வரும். பாகு பார்த்திங்கன்னா கெட்டியாக இருக்கக்கூடாது, ஒரு ஜாம் பதத்தில் இருக்கணும். இது தக்காளி பதம்னு சொல்லுவாங்க. இந்த பதத்தில் நம்ம அதிரசம் செய்யும்போது தான் உங்களுக்கு கரெக்டாக உதிர்ந்து போகாமல் வரும். இப்போ நமக்கு பதம் கரெக்டாக இருக்குது. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இந்த பாகை அடுப்புலேருந்து இறக்கிடலாம். இந்த ஸ்டேஜில் சுக்குத்தூளோ ஏலக்காய் தூள் வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கலாம். எந்த பாத்திரத்தில் அதிரசம் கூட்டி வைக்கிறோமோ அந்த பாத்திரத்தில் அரிசி மாவை சேர்த்துட்டு பாகை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இது நல்லா கலந்துக்கலாம். ஒரே ஈடாக பாகு சேர்த்துட்டோம்னா சில சமயம் உங்களுக்கு கொழகொழப்பாயிடும். அதுக்கப்புறம் அது சரி பண்ணுறது சிரமமாக இருக்கும். அதனால் எப்போவுமே நம்ம அரிசி மாவில் பாகு சேர்த்து கலக்கும்போது எவ்வளவு பாகு வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம இதை சேர்த்து பண்ணிக்கலாம். தேவையான அளவு பாகு ஊற்றி நான் மாவு கலந்துட்டேன். இப்போ கலந்ததுக்கப்புறமா இது எப்படி இருக்கணும்னா, மாவை நம்ம எடுத்து இப்படி ஊற்றும்போது கெட்டியாகவும் இருக்கணும், அதே சமயம் கட்டாகாமல் இப்படி விழுகணும். இந்த பதத்தில் இருந்தால் தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ மாவு கலந்ததுக்கப்புறமா பார்த்திங்கன்னா எனக்கு கொஞ்சம் பாகு மீதியாக இருக்குது. சில சமயம் அரிசி பாகு குறைவாகவும் குடிக்கும். இப்போ நம்ம கையில் கொஞ்சமாக எண்ணெய் தடவிட்டு மாவை எடுத்து இப்படி உருட்டினோம்னா அது பிசுப்பு இல்லாமல் நல்லா உருட்ட வரணும். இந்த மாதிரி இருந்தால் தான் உங்களுக்கு அதிரசம் உடையாமல் நல்லா வரும். இப்போ இது சூடாக இருக்கும். இது நல்லா சூடு ஆறட்டும். இப்போ கொஞ்சமாக ஓப்பன் பண்ண மாதிரி மூடி போட்டு இதை மூடி வச்சிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா நான் மீதி இருந்த அந்த வெள்ளைப்பாகில் பொரி உருண்டை செஞ்சு வச்சுருக்கேன். இது நல்லா மொறுமொறுப்பாக இருக்கும். இதோட ரெசிப்பியும் நம்ம சேனலில் இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு சூடு நல்லா ஆறி வந்துருச்சு. இப்போ இந்த மேல் மாவு காயாமல் இருக்கிறதுக்காக இதில் நம்ம எண்ணெயோ இல்லை கொஞ்சமாக நெய்யோ சேர்த்துட்டு நம்ம மேலே நல்லா தடவி விட்டுடலாம். அப்போ மாவு ஊறுறதுக்கு அது காயாமல் நல்லாயிருக்கும். இது நல்லா தடவுனதுக்கப்புறமா இந்த மாவை நம்ம ஒரு நாள் அப்படியே ஊற வச்சிடலாம். மாவு ஊற வச்சு ஒரு நாள் ஆயிடுச்சு. நீங்கள் 2 நாள் வேணாலும் ஊற வச்சுக்கலாம்.
இப்போ இந்த மேலே இருக்கிற நெய்யை வந்து மாவோட ஒன்றா நல்லா கலந்து விட்டுடலாம். இந்த மாதிரி கலந்ததுக்கப்புறமா ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் இந்த மாவை ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜில் 1 மாதம் வரைக்கும் வச்சுருந்து தேவையான அளவு தேவையான போது எடுத்து நம்ம அதிரசம் செஞ்சுக்கலாம். நம்ம பாகு வந்து பதம் கரெக்டாக செஞ்சுருந்தோம்னா மாவு இந்த மாதிரி பாத்திரத்தில் ஒட்டாமல் ஒன்றா நல்லா திரண்டு வரும். இந்த பதத்தில் இருந்தால் தான் நீங்கள் தட்டி எண்ணெயில் போடுறதுக்கு உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். மாவை தட்டுறதுக்கு வாழை இலையோ இல்லைன்னா இந்த மாதிரி பிளாஸ்டிக் ஷீட்ஸோ பயன்படுத்திக்கலாம். நான் இன்றைக்கி சின்ன சின்ன அதிரசமாக செய்கிறதால பேப்பரை சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கேன். இப்போ இதில் கொஞ்சம் கொஞ்சமாக நெய் சேர்த்துட்டு நல்லா தடவி விட்டுடலாம். அப்போ தான் அதிரசம் நீங்கள் பேப்பர்லேருந்து எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ தேவையான சைஸில் மாவை எடுத்துகிட்டு நல்லா வந்து ரவுண்டாக வர்ற மாதிரி உருட்டிக்கலாம். அப்போ தான் உங்களுக்கு கார்னர்லாம் விரிசல் இல்லாமல் நல்லாயிருக்கும். இப்போ நம்ம பிளாஸ்டிக் ஷீட்டில் வச்சுட்டு ரொம்ப கனமாகவும் இல்லாமல் ரொம்ப லேஸாகவும் இல்லாமல் தட்டிக்கலாம். நீங்கள் ஓட்டை போடாமல் இப்படியேவும் எண்ணெயில் போட்டு எடுத்துக்கலாம். இல்லை ஓட்டை இந்த மாதிரி நடுவில் போட்டுட்டு வேணாலும் எண்ணெயில் போட்டுக்கலாம். இப்போ நம்ம எல்லா ஷீட்லேயும் இந்த மாதிரி தட்டி எடுத்து வச்சுக்கலாம். பாருங்கள், இந்த திக்னஸில் இருந்தால் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஈஸியாகவும் பேப்பர்லேருந்து எடுக்க வரும். இப்போ நம்ம எண்ணெய் காய வச்சிடலாம். கொஞ்சமாக மாவு உள்ளே போட்ட உடனே அது மேலே வரணும். இந்த மாதிரி வந்தால் தான் அதிரசம் போடுறதுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ ஒரு மாவை உள்ளே போட்டுடலாம். போட்டதுக்கப்புறமா தீயை வந்து மீடியமாக வச்சிடணும். ஏன்னா வெல்லத்தில் நம்ம செய்கிறதுனால அது சீக்கிரமாக கருகிடும். இந்த மாதிரி அதிரசம் தானாகவே மேலே எழும்பி வரும். இந்த மாதிரி வந்ததுக்கப்புறமா நம்ம இதை பொறுமையாக திருப்பி விட்டுடலாம். தீயை வந்து மிதமாகவே வச்சு இதை நம்ம சுட்டு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா கோல்டன் கலர் வந்துருச்சு. இந்த மாதிரி கலர் வந்ததுக்கப்புறமா இது நம்ம எண்ணெயிலேருந்து எடுத்துடலாம். இந்த மாதிரி ஓட்டை போட்ட அதிரசத்தெல்லாம் நம்ம வந்து எண்ணெய் கரண்டி வச்சு பிழிய தேவையில்லை. இது வந்து இப்படியே நம்ம வைக்கும்போதே உங்களுக்கு எண்ணெய் வடிஞ்சிரும். இப்போ இது நல்லா வந்து எண்ணெய் வடிச்சிட்டு எடுத்து வச்சிடலாம். அடுத்த அதிரசம் போடுறதுக்கு முன்னாடி எண்ணெய் 2 செகண்ட் சூடானதுக்கப்புறமா நம்ம மாவு சேர்க்கும்போது இந்த மாவு ஈஸியாக எழும்பி வரும். இந்த பதத்தில் நீங்கள் கரெக்டாக மாவு கூட்டிட்டு அதிரசம் செய்யும்போது மாவு உதிர்ந்து போகாமல் உள்ளே சாஃப்டாகவும் மேலே லேசான மொறுமொறுப்போடையும் சூப்பராக வரும். இப்போ நம்ம செஞ்சு வச்சுருக்கிற அதிரசத்தை இந்த மாதிரி ஒரு ஓட்டை கிண்ணத்தில் அடுக்கி வச்சோம்னா எக்ஸஸாக இருக்கிற ஆயிலெலாம் உங்களுக்கு கீழே தானாக வடிஞ்சு வந்துடும். இது அதிகமாக எண்ணெயும் குடிக்காது. இப்போ அதிரசம் எல்லாம் செஞ்சிட்டோம். எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஒரு அதிரசத்தை எடுத்து இப்படி உடைக்கும்போது பாருங்கள், மேலே வந்து லேசாக மொறுமொறுன்னு இருக்குது. உள்ள மாவு வந்து நல்லா உதிரி உதிரியாக வெந்து வந்திருக்கு. இந்த மாதிரி சாஃப்டாக வர மாதிரி நம்ம கரெக்டாக வேக வச்சு எடுத்துக்கணும். ரொம்ப ரொம்ப ஈஸியாகவும் செஞ்சிடலாம். குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த ரெசிபி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.